பண்டைய எகிப்து நாட்டில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் தனது 10 வயதில் கனவு ஒன்று காண்கிறார்கள். அதில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் ஆகியவை தனக்கு தலைவணங்குவதைப் போன்று கனவு காண்கிறார்கள். இதை தனது தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள். இதை கேட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவை பற்றி யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறார்கள். இதை மறைந்திருந்து கேட்ட அவர்களின் சகோதரர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட செல்வதைப் போன்று அழைத்துச் சென்று சட்டையை கழட்டி கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள். கிணற்றில் தள்ளிவிடப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு அவர்களுடைய சட்டையை ஆற்று ரத்தத்தினால் நனைத்து அதை மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எடுத்து வருகிறார்கள். இதை அறிந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் துன்பம் அடைகிறார்கள். மேலும் நாட்கள் நகர்கின்றன. அவ்வழியே வரும் வணிக கூட்டம் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுகொண்டது. அவர்களை மேலே தூக்கி அடிமை சந்தையில் விட்டு விடுகிறது. அங்கு அமைச்சராக இருந்த அஜீஸ் என்ற அமைச்சர் அவரை அடிமையாக வாங்கிக் கொள்கிறார். நாட்கள் நகர்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை எட்டுகிறார்கள். அவர்கள் மிகவும் அழகான வாலிபனாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த அமைச்சரின் மனைவி ஜுலைகா அவர்கள் மீது ஆசை கொண்டு தவறான வழியில் அழைக்கிறார்கள். இதை கேட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு பயந்து கொள், நானும் அல்லாஹ்விற்கு பயந்து கொண்டுள்ளேன் என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட ஜுலைகா ஆத்திரமடைந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பழியை சுமத்தி விடுகிறார்கள். இதை அறிந்த அமைச்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது 2 பேர் கனவு காண்கிறார்கள். அதில் அந்த 2 பேரும் ஒருவரின் கனவாக விவரிக்கிறார்கள். சிறையில் இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சக சிறைவாசிகளான 2 பேர் 2 கனவு காண்கிறார்கள். அதில் ஒருவர் தனது தலையில் ரொட்டி துண்டை சுமந்து செல்வதை போன்றும் அதை கழுகுகள் கொத்தி தின்பதை போன்றும் கனவு காண்கிறார். மற்றும் ஒருவர் செல்வந்தருக்கு பணிவிடை செய்வதை போன்றும் அதை மதுபானங்கள் ஊற்றி கொடுப்பதை போன்றும் கனவு காண்கிறார். இந்த மதுபானம் ஊற்றி கொடுப்பதை போன்று கனவு காண்பவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருள் சொன்னார்கள். அதாவது, நீங்கள் ஒரு செல்வந்தருக்கு பணிவிடை செய்வீர்கள். அதில் அந்த செல்வந்தருக்கு மதுபானங்களை ஊற்றி கொடுக்கும் வேலையை செய்வீர்கள். நீங்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்படுவீர்கள். மரண தண்டனை விதித்து தூக்கிலிடப்படுவீர்கள் என்று கூறினார்கள். மேலும் அந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவில் 7 மெலிந்த மாடுகள் 7 சதைப்பிடிப்பான மாடுகளை விழுங்குவதை போன்றும் 7 மெலிந்த நெற்கதிர்கள் 7 சதைப்பிடிப்பான நெற்கதிர்களை விழுங்குவதை போன்றும் கனவு காண்கிறான். இதை கண்ட அரசன் தனது அமைச்சரிடம் கூறுகிறான். அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த கைதியாக இருந்த விடுதலையான அந்த நபர் சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். இதை கேட்ட அரசன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்கிறான். அழைத்து வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தனது கனவை சொல்கிறான். சொன்னவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பொருள் சொல்கிறார்கள். அதாவது, 7 மெலிந்த மாடுகள் என்பது பஞ்சகாலத்தை குறிக்கும். 7 செழிப்பான மாடுகள் என்பது பஞ்சகாலத்திற்கு பிறகு செழிப்பான காலத்தை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட அரசன் மகிழ்ந்து அந்நாட்டின் பொருளாதார அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமிக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்றே அந்நாட்டில் பஞ்சம் வந்தது. பக்கத்து நாடுகளில் இருந்து எல்லாரும் தனக்கு தானியங்களை வாங்க இந்நாட்டுக்கு வந்து வாங்கி சென்றனர். ஆனாலும் இந்நாடு செழிப்பாக இருந்தது. அந்த பக்கத்து நாட்டிலிருந்து அவர்களின் சகோதரர்கள் தானியங்களை வாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். இதை அறிந்து கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் தனது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வருமாறும் அழைத்து வந்தால்தான் தானியங்களை கொடுப்பேன் என்றும் கூறினார்கள். அவர்கள் போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் முதலில் புன்யாமினை தனது சகோதரனை அழைத்து வருகிறார்கள். அதை கண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சட்டையை கொடுத்து இதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்குமாறு சொல்கிறார்கள். அந்த சட்டையை வாங்கிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொள்கிறார்கள். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டை என்று உணர்ந்து கொள்கிறார்கள். உணர்ந்து கொண்ட பிறகு அதை தன் கண்களில் வைக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பார்வை திரும்பியது. இதை மேலும் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து வருகிறார்கள். 12 நபர்களும் வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். இதை கேட்ட அனைவரும் சிரம் தாழ்த்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள். தான் கண்ட கனவு இதுவே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இத்துடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு முடிவடைகிறது. மேலும் பல நபிமார்களை பற்றி அடுத்த தொடரில் பார்க்கலாம்.